நன்றி. வர்ற நம்ம தமிழ்நாடு அரசோட பட்ஜெட்டில் 2-3 விஷயங்களை நான் வலியுறுத்தணும்னு ஆசைப்பட்றேன். ஒன்று இன்றைக்கி டெக்னாலஜியில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும், அதற்கான முதலீடுகளை ஒதுக்கணும்னு நினைக்கிறேன். ஏஐ முக்கியமாக டேட்டா சென்டர் ஓரியன்டாக நிறைய விஷயங்களை நம்ம முன்னெடுக்கணும். நம்ம அதில் பின்தங்கி இருக்கோன்னு சொல்லலாம். இன்னும் நிறையா செய்ய வேண்டிய வேலை இருக்குது. அதே மாதிரி இப்போ இன்றைக்கி நீட் தேர்வை பற்றி நிறைய விஷயம் பேசிகிட்டே இருந்தாலும் நம்மளுடைய தமிழ் இயற்கை சார்ந்த மருத்துவம், சித்த மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கு, அதற்கான ஆராய்ச்சிக்கும் அதற்கான வளர்ச்சிக்கும் நம்ம முதலீடு செய்யணும். அது தவிர இல்லம்தோறும் தொழில் அப்படின்னு நாங்கள் டெட்கோவில் ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கோம். ஒவ்வொரு வீட்லேயும் தொழில் முனைவோரை உருவாக்குவது, அவங்க வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துவதற்காக அந்த மாதிரியான தொழில் திட்டங்களில், இல்லம்தோறும் தொழில் அப்படின்னு தொழில் திட்டங்களில் முதலீடு செய்யணும். அதே மாதிரி இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பயனாளர்கள் ஒரு பக்கம் இருந்தால் கூட நிறைய தொழில் வணிக விவசாயத்தினர் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் அந்த பாதிப்பு இல்லாத வகையில் அந்த 100 நாள் வேலை திட்டத்தை மறுசீரமைத்து தொழில் வணிகம் மூலமாக அது அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற மாதிரியான விஷயங்களை செய்யணும். இது தவிர மருத்துவம் சார்ந்து ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லாமல், சிகிச்சை இல்லாமல் மரணம் ஏற்படவே கூடாது. ஒரு சிகிச்சைக்கான பணம் இல்லாமல் மரணம் ஏற்படக்கூடாதுன்ற வகையில் தனியார் மருத்துவமனையாக இருக்கட்டும், வேறு மருத்துவமனைகளாக இருக்கட்டும், அதற்கான வசதிகளை தனி மனிதர்களுக்கு செய்து கொடுக்கணுன்றதெல்லாம் சேர்த்தா தமிழ்நாடு அரசு மிக சிறப்பாக இப்போ செயல்பட்டு இருக்குது. இன்னும் பலமான வளர்ச்சியை நோக்கி